அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எஸ்எஸ்என் கல்லூரியில் எப்படி சேரலாம் மற்றும் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் எப்படி சேரலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோ வீடியோவோட லிங்க்குங்கிறது இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட ஒரு விஷயம், சார் இது மாதிரி வேறு எந்த கல்லூரி சார் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட டவுட்டுக்காகவே இந்த வீடியோங்கிறது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்தவுட் டொனேஷன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸை தர்றாங்க. நான் சில புகழ்பெற்ற கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எவ்வளவோ லட்சங்கள் வரைக்கும் டொனேஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தும் பட் வேண்டாம், இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டையும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எஸ்எஸ்என் கல்லூரி, தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, அதே எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த இந்த கல்லூரியை பற்றி பேச போகிறேன். இந்த கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரெண்டாவது பொறியியல் கல்லூரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச். இந்த பொறியியல் கல்லூரியானது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே அமைஞ்சிருக்கு. நேக்கில் A+ கிரேடு வாங்கியிருக்கக்கூடிய கல்லூரி. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே NBA அக்ரெடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. மற்றும் NIRF ரேங்கிங்லேயுமே பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 101லேருந்து 150ங்கிற ரேங்க்குக்கு கீழே வந்திருக்காங்க. ஸோ இங்கே இந்த பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சீட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு சீட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு 65% இடங்களை கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 35% இடங்கள் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிற கேட்டகரியில் ஃபில் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தான் இவங்க என்னவா அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன்ஸுங்கிறது இன்னும் ஓப்பன் ஆகலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்போட தேர்வு முடிவுகள் வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கட் ஆஃப்ங்கிறது கிடைக்க வரும். அதாவது உங்களோட சப்ஜெக்ட் ரிசல்ட்ஸை பொறுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுங்கிறது மே 6ஆம் தேதி. ஸோ மே 6க்கு அடுத்து இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இல்லை. கூடுதலாக ஒரு தகவல்கள், இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு டிப்ளமோ பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் கேட்குறாங்க, சார் எங்களுக்கான தகவல்களையும் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சில் லேட்ரல் என்ட்ரிக்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கான என்கொயரி ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறோம். நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி சீட்டு தருவாங்க, ரெண்டாவது எதை நம்பி சார் நம்ம உட்கார்ந்துருக்கிறது? இப்போ இந்த காலேஜில் சீட்டு மெரிட் மேனேஜ்மெண்ட் சீட்டில் கோட்டாவில் சீட்டு கிடைக்கும்னு நம்ம வேறு எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் உட்காரலாமா, இல்லை உட்காந்துருந்தால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு அவங்களே ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினா இந்த கல்லூரியில் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கல்லூரியில் என்ன கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்ன சீட்டு கிடைச்சது மற்றும் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையும் என்ன சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்களை அவங்களே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. அதாவது இந்த கட் ஆஃப் வாங்கினா நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த கட் ஆஃப் வாங்கினா கவுன்சிலிங்லேயும் சீட்டுக்கு கவுன்சிலிங்கில் என்ன கட் ஆஃப் வாங்கினா சீட்டு கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன கட் ஆஃப் வாங்கினா சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பார்க்குறப்ப இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில சீட்ஸுகளை ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களுக்கும் சில சீட்ஸை மட்டும் சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கட் ஆஃப்மே ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் மாறுபடுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கரண்ட் அகடமிக் இயர் 2024-25 டேட்டா. ஸோ மொத்தம் இந்த கல்லூரியில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு 7 கோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எத்தனை சீட்டுங்கிறத முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சிவில் 60 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180 சீட்டு, ட்ரிபிள்இ 60 சீட்டு, இசிஇ 120 சீட்டு, ஐசிஇ 60 சீட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்டு, ஏஐடிஎஸ் 60 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டானா டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் போயிட்டு வந்தால் இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கட் ஆஃப்ங்கிறது 187.5, அதே சமயத்தில் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 176க்கு சீட்டு போன வருஷம் கிடச்சிருக்கு. இது கவுன்சிலிங்கில். ரெண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 194.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு 191க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 194க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. ஐசிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்க்கு 185க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 185.5க்கும், ஏஐடிஎஸ் 193.5க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. இது கவுன்சிலிங் டிஎன்ஏ டேட்டா. ஓகே சார், இப்போ நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் போன வருஷம் என்ன கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா 150.5 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு 151 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. ரெண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டேட் போர்டில் 192 வாங்கினவங்களுக்கும், சிபிஎஸ்சியில் 188.5 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கும் சீட்டு கிடச்சிருக்குது. மூணாவது ட்ரிபிள்இ ஸ்டேட் போர்டில் 186 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கும், சிபிஎஸ்சியில் 181.5 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கும் சீட்டு கிடச்சிருக்குது. நாலாவது இசிஇ 190.5 ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி 186. அஞ்சாவது டிபார்ட்மெண்ட் ஐசிஇ ஸ்டேட் போர்டு 179, சிபிஎஸ்சி 175. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டேட் போர்டு 170.5, சிபிஎஸ்சி 174. ஏஐடிஎஸ் ஸ்டேட் போர்டு 191.5 ப்ளஸ் சிபிஎஸ்சிக்கு 187க்கு வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வச்சே நம்மளுக்கு இந்த கட் ஆஃப் வந்துச்சுன்னா ஒரு வேளை சீட்டு கிடைக்கலாம். இல்லை இதை விட கூடுதலாக இந்த வருஷம் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வெறும் 120 வாங்கிட்டு நான் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் காலேஜில் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணுறதான்னு கேட்டால் வேண்டாம். இந்த கட் ஆஃபை விட ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 to 3 மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்க வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுங்கிறது ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக வரக்கூடிய மாணவர்களை விட அவங்கள விட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸுங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இந்த கல்லூரியில் இருக்குதுங்க. இப்போ அந்த மாணவர்கள் வித் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா டொனேஷன் கிடையாது, பட் 3 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கூடுதலாக ஃபீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க, என்ன கட் ஆஃப் வாங்குறவங்க வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வாங்கிட்டு நம்ம மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணுறோம், சீட்டுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்லாம் யாரும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓரளவுக்கு இதிலிருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 or 3 மார்க்ஸ் இருக்கிறவங்க மட்டும் வெயிட் பண்ணால் போதும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகே வித் தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.